கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. நல்ல மேய்ப்பன் அப்படின்னா யாருன்னா, தன்னோட ஆடுங்களுக்காக அவரோட ஜீவனே கொடுப்பாரு. ஆமென். அவர் தான் நல்ல மேய்ப்பன். ஆடுகளுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தால் அந்த ஆபத்துலேருந்து விலக்கி பாதுகாக்கிறவர் தான் மேய்ப்பன். அது என்ன பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சரி, அவரோட ஜீவனே கொடுத்து அந்த ஆடுகளை காப்பாற்றுவார். ஆமென். இங்கே நானே நல்ல மேய்ப்பன் சொல்கிறார். யார் அப்படின்னா ஏசப்பாவை இங்கே சொல்கிறாங்க. ஏசப்பா ரொம்ப நல்ல மேய்ப்பார். நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஆபத்து வந்தாலும், எந்த சிங்கமோ ஓநாய்களோ நம்மளை பிடிக்க வந்தாலும் அவர் மேய்ப்பனாக இருந்து நம்மளை பாதுகாத்து நடத்துவார். ஆமென். அது மட்டும் இல்லை, மேய்ப்பன் ஆடுகளை வழிநடத்தி செல்வார். இந்த இடத்துல தான் நல்ல புல் இருக்கும், இந்த இடத்துல நல்ல தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி மேய்ப்பனுக்கு தெரியும். நம்மளையும் அப்படியே ஏசப்பா நடத்துவார். எப்படி நடத்தினாலும் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை அவர் தந்து உயர்த்துவார். ஆமென். போயிட்டுருக்க பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். நிச்சயமாக அதில் ஆசீர்வாதத்தை தருவார். நீங்கள் நினைக்கிறீங்க, இவ்வளோ கஷ்டமான பாதையா, இவ்வளோ உபத்திரமான பாதையா யோபுக்கு வந்துச்சு, யோசேப்புக்கு வந்துச்சு. ஆனால் அதன் மத்தியில் எல்லாவற்றிலையும் முடிவில் கர்த்தர் இவங்க எல்லாரையும் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். அதே மாதிரி உங்களையும் எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும், எல்லா சூழ்நிலை மத்தியிலும் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அவரே மேய்ப்பனாக இருந்து உங்களுக்கு ஆலோசனை தந்து நடத்துவார். ஆமென்.